Indian recipes 1K. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பண்ண போறோம் சோயா சங்க்ஸ் வச்சு. இது வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக் கூட சொல்லலாம். புரோட்டீன் ரிச் ஃபுட்ன்றதுனால எல்லாரும் சாப்பிடலாம். நான் ஒரு கண்டெய்னர்ல ஜலம் விட்டு வச்சிருக்கேன். இப்போ இதுல நமக்கு தேவையான அளவு நம்ம சோயா சங்க்ஸ் போட்டு இத வந்து ஒரு 2 to 3 minutes நம்ம வந்து பாயில் பண்ணி வெச்சுக்க போறோம். அதுல என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் ஒரு 1/2 teaspoon ஆயில் போட்டுக்க போறோம். அப்புறம் ஒரு 1/2 teaspoon salt சேர்த்துக்க போறோம். இது நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சோயா சங்க்ஸ் போட்டுட்டு நம்ம நல்லா இத கொதிக்க வச்சு எடுத்துட்டு ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வெச்சுக்கணும். உள்ள அந்த ஜலம் இருக்க கூடாது. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதல நம்ம இத சேர்த்துறலாம். இது நல்லா ஒரு 2 to 3 minutes பாயில் ஆனா போறோம். நம்ம ஒரு கோட்டிங் ரெடி பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் ஃப்ரை பண்ணுவோம். அதனால தான் நான் வந்து இப்போ நான் கொஞ்சமா வந்து salt சேர்த்துட்டேன் இதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு முதல்ல இதல எடுத்து போட்டுறலாம். ஒரு 10 minutes கழிச்சு இத கொஞ்சம் கை பொறுக்குற சூடு வந்த பின்ன நம்ம இத வந்து ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டுருக்கோம். இத நம்ம நல்லா ஸ்குவீஸ் பண்ணினா தான் நம்ம ஃப்ரை பண்றதே நமக்கு சௌரியமா இருக்கும். இப்போ ஒரு பக்கம் நம்ம கடாயை நம்ம சுட வெச்சுக்கலாம். அதுல நல்லா ஃப்ரை பண்றதுக்கு தேவையான ஆயில் போட்டு நம்ம சுட வெச்சுன்றலாம். இப்போ ஒரு பிளேட்ல கொஞ்சமா மைதா போட்டுக்கலாம். அதாவது இது நம்ம எடுத்துட்ட சோயா சங்க்ஸ்க்கு ஏத்த மாதிரி. அப்புறம் 2 டீஸ்பூன் சூஜி எடுத்துக்கலாம். அதாவது பாம்பே ரவை. இப்போ இதல சில்லி பவுடர், அப்புறம் தனியா பவுடர், அப்புறம் ஆம்ச்சூர் பவுடர். இது வந்து கரம் மசாலா and இது கசூரி மேத்தி. அப்புறம் கொஞ்சமா நம்ம ஜிஞ்சர் garlic பேஸ்ட் சேர்த்துன்றலாம். இப்போ இத நல்லா mix பண்ணி எடுத்துன்றலாம். இந்த மிக்ஸ்க்கு தேவையான salt எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த சோயா சங்க்ஸ் நம்ம ஸ்குவீஸ் பண்ணி வெச்சிருக்கோம் இல்லையா, இத கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இதல நல்லா mix பண்ணிடணும். அது ஃபுல்லா கோட் ஆயிருக்கணும் இந்த சோயா சங்க்ஸ்ல. அந்த மாதிரி நம்ம எடுத்து வெச்சுக்கலாம். இப்போ இது ஆயில் நல்லா சுட்டாச்சு. இப்போ இத நம்ம இதல போட்டு எடுத்துற வேண்டியதான். இது நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த கோட்டிங் வந்து ஒரு நல்ல ஒரு 15 minutes நல்லா மேரினேட் ஆச்சுன்னா நமக்கு வந்து இது ஃப்ரை பண்ணி எடுக்கிறது இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம மீல் மேக்கர் ரெடி பண்ணியாச்சு. இந்த மீல் மேக்கரை இப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ்லயோ இல்ல பிரியாணிலயோ யூஸ் பண்ணினோம்க்கா நமக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து இது தனியா எடுத்து சாப்பிடுறதுக்கு கூட எக்ஸலென்ட்டா கிடைக்கும். இதே வந்து நம்ம மஞ்சூரியனா கூட நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீஜர்ல செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மஞ்சூரியன் பண்றதுக்கு ஒரு கடாயை சுட பண்ணிட்டு நம்ம ஒரு 3 to 4 tablespoons ஆயில் சேர்த்துக்கலாம். இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் பூண்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து இந்த நம்ம மஞ்சூரியன் செய்ய போற குவாண்டிட்டிக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம பூண்டு சேர்த்துக்க போறோம். அந்த சோயா சங்க்ஸ் ஃப்ரை பண்ணினோம் இல்லையா, அது வந்து அப்படியே வந்து நம்ம சாதத்தோட சேர்த்து சாப்பிடுறது கூட ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். ஒரு 1/2 எடுத்து தான் நான் வந்து இப்போ மஞ்சூரியன் செய்ய போறேன். இப்போ அடுத்து உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் இங்க green chilli சேர்த்துட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இந்த வெங்காயம் பொடியா கட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மஞ்சூரியன் செய்யறதே எப்படி இருக்கணும்னா அந்த ஹீட் வந்து நல்ல ஹை லெவல்ல இருக்கணும். இப்போ அடுத்து ஒரு கேப்சிகம் நான் வந்து ஷாலட்ஸா கட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சோயா சாஸ், கொஞ்சமா டொமேட்டோ சாஸ்,
இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு half the குவான்டிட்டி எடுத்துகிட்டு இருக்கேன் நான் இந்த ஃப்ரை பண்ணினது சோயா சங்க்ஸ். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வேணும்னா நீங்கள் வந்து ரெட் சில்லி சாஸ் அண்ட் வினிகர் சேர்த்துக்கலாம். பட் எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுங்கிறதுனால, வினிகரோட ஃப்ளேவர் பிடிக்காதுங்கிறதுனால நான் அதை போடலை. நம்மளோட சோயா சங்க்ஸ் மஞ்சூரியன் ரெடி. அவ்வளோதான், ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அகெயின் இதில் உங்களுக்கு வேணும்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி தான் போட்டிருக்கேன். நம்மளோட சோயா சங்க்ஸ் மஞ்சூரியன் எவ்வளோ நிமிஷமாக ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இந்த நம்ம சோயா சங்க்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக ஆகிடும். நம்ம வந்து அந்த மசாலாலாம் போட்டு அந்த ஒரு மிக்சர் ரெடி பண்ணினோம். அது வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெறுமனையே சோயா சங்க்ஸை வெந்நீரில் போட்டு எடுத்து ஸ்குவீஸ் பண்ணின பின் அதை டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணினேன்னாக்கா உங்களுக்கு மஞ்சூரியன் நல்லா வரும். பட் அதை வந்து நம்ம வெறுமனை சாப்பிட முடியாது, ஏன்னா அதில் வேறு எந்த வித டேஸ்ட்டும் இருக்காது. அதனால நம்ம ஒரு ஃப்ரை மாதிரி எடுத்துக்க முடியாது, டீ டைம் ஸ்நாக் மாதிரி அதை எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.